Praise the Lord. இந்த காலவெளியில் தேவ பிரசனத்தில் நம்மை அர்ப்பணித்து அவரை கொண்டாடுவோம். அந்த கல்வாரி சிநேகம் இருக்கு பாருங்க, நம்மளை வாழ வைக்க, நம்மை உயர்த்த. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம். கல்வாரி சிநேகம் உள்ளத்தில் இருக்கிற பாரம், உள்ளத்தில் இருக்கிற வலிய சுகமாகும். Thank you, Lord. காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோட சிநேகம். கல்வாரி சிநேகம். குருசதி ரத்தம் நமக்காக பேசுகிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசும், நமக்காக குரல் கொடுக்கும். காலவெளியில் வேதனையோடு பலவீனத்தோடு சோர்வோடு கூட இருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் உங்களை வந்து அர்ப்பணிங்க. இயேசுவே எனக்கு நீங்க வேணும். இயேசுவின் ரத்தம் பேசும். இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் ரத்தம் நம்முடைய எதிர்காலத்தை அற்புதமாய் மாற்றும். இருக்கிற இடத்துல தெய்வமே, ராஜாவே, நீங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தர் பலத்தை கொடுப்பார். அவர் ரத்தத்திலே நமக்கு வாழ்வு கொடுப்பார். அவர் ரத்தம் இன்னைக்கு பேசுதுங்க, பேசுது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனிடத்துல உங்களுக்காக எனக்காக இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிறது. இயேசுவின் ரத்தம் வாழ்வை வாங்கி கொடுக்கும், விடுதலை வாங்கி கொடுக்கும். இழந்த ஸ்தானத்தை திரும்பியும் கட்டுவாரு. ஆமென், ஆமென். இன்றைக்கு கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அப்படி செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். தேவ மக்களே, உபாகமம் 28 அத்தியாயம் 8 உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிக்க கட்டளையிடுவார். கவனிங்க, கர்த்தர் கட்டளை கொடுப்பாரு. அவர் வார்த்தை சொன்னதுதான், யாரும் அதை மாற்ற முடியாது. அவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை குறித்து வருது, என்னை குறித்து வருது, நம்முடைய நண்பர்களை குறித்து வருது, விசுவாசிகளை குறித்து வருது, சபைக்கு வருது, வியாதிப்பட்டவங்களுக்கு வருது, திக்கற்றவங்களுக்கு வருதுன்னா அது கட்டளை, ஆர்டர். நிறைய பேர் நம்ம அந்த வாக்கு தத்தத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்னா, ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லைங்க, அது ஆர்டர்டு, அது சட்டம். அது என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு சட்டம் போட்டுட்டார் அவர். இனி அதை யாரும் தடுக்க முடியாது. அரசாங்கம் இல்லையா ஒரு காரியத்தை அவங்க செய்ய முன் வராங்கன்னு சொன்னால் அந்த காரியத்தை அரசாங்கம் சட்டமாக கொண்டு வருவாங்க. அது சட்டம் வடிவில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுதான் ஜியோன்னு, கவர்மெண்ட் ஆர்டர். அதை யாரும் மாற்ற முடியாது, அவ்வளோதான். அது எழுதினது எழுதினபடி, அதைப்படி
மக்களுக்கு என்ன செய்யணும், ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும், அந்த காரியம், அந்த நன்மை அவங்கள போய் சென்றடையும். அதுக்கே அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது என்று சொன்னால், கடவுளுடைய வாக்கு தத்துவம் அது ஆர்டர் சட்டமாக்கப்பட்டிருக்கு. அவ பாருங்க, கட்டளையிடுவார். என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு? கர்த்தரின் களஞ்சியங்கள் என்ன? நம்ம சேமித்து வைக்கிறது இல்லையா? பாருங்க, சில பேர் சேமித்து வைக்கிறாங்க, அது உபத்திரமா இருக்கு. ஆனால் அந்த சேமித்து வைக்கிறதே அதுவும் கர்த்தர் ஆசீர்வதித்தாதான் அது எனக்கு நன்மை கொண்டு வரணும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் இந்த சேமித்து வைத்து அதில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கணும்னு சொல்லி கர்த்தரே அதை ஆசீர்வதிக்கிறார். நிறைய பேர் சொல்லலாம், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பா, அது நான் கனவுல கூட காண முடியாது. தேவைகள் அதிகம். எங்கே சேமித்து வைக்கிறது? சேமித்து வைக்கிறதுக்கு வழி இல்லையே, பொருளாதாரம் உயரலையே. நீங்கள் கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்புங்க. இதுவரை நீங்கள் களஞ்சியத்தில் ஒரு பிடி கோதுமை இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? அவ்வளோ நில் பேலன்ஸில் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புங்க. களஞ்சியமே இல்லையா? கர்த்தரை நம்பு, களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி உங்கள் களஞ்சியத்தை நிரப்புறாரு இல்லையா? சில பேர் சொல்கிறாங்க, எத்தனையோ மாதமாக நில் பேலன்ஸில் கிடக்குது. அதை மேன்மை பாராட்டாதீங்க, அதை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் சொல்கிறத எடுங்க. ஏன்னா அது கர்த்தர் ஆர்டர் போட்டு வச்சுருக்காரு. கர்த்தர் என் களஞ்சியங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் நம்புகிறேன், என் களஞ்சியம் நிரம்பும். சொல்கிறீங்களா? வாய் திறந்து, களஞ்சியம் நிரம்பும். ரெண்டாவது, கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை தராரு. கர்த்தர் தான் பாருங்க மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, அவன் கையிடும் எல்லா வேலை, அது தொழிலாக இருக்கட்டும், அவனுடைய வேலையில் இருக்கட்டும், அவனுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லையா, குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு காரியத்தை செய்யணும், பிள்ளைக்கு செய்கிறது எதுவாக இருக்கட்டும், அந்த கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இதை நம்ம நம்பணும். அப்போ பாருங்க, என்னுடைய கையிட்டு செய்கிற விஷயத்தில் எல்லாத்தையும் நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடணும். அப்போ தான் அதில் நன்மையை பார்க்க முடியும். இல்லை, என்கிட்ட திறமை இருக்குது, நான் இதை செஞ்சிருவனாக்கும், அதை செஞ்சிருவனாக்கும், இதெல்லாம் காணல் நீராகவே இருக்கும், பெற முடியாது. கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசீர்வச்சு அதை என் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அதில் நான் நன்மையும் பாக்கியத்தையும் பார்க்க, அதை ருசிக்க, அதை அனுபவிக்க, திகட்டாத இன்பத்தை அனுபவிக்கணும்னா என் கர்த்தர் நான் கையிடும் வேலையை ஆசீர்வதித்தால் ஒழிய காரியங்கள் நடக்காது. இன்னைக்கு நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God bless you. Bye bye.